நல்ல நண்பன் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். உன் எதிரியை நீ சுலபமாக அடையலாம், கண்டு கொண்டு விட முடியும். ஆனால் நண்பர்களிலேயே நல்ல நண்பர் யார் என்பது அனுபவத்தின் மூலம்தான் தெரியுமே தவிர சாதாரண அறிவினால் கண்டு கொள்ள முடியாது. முகத்துக்கு நேரே சிரிப்பவன், முகஸ்துதி செய்பவன், கூனி குழைபவன், குழை கும்பிடு போடுபவன், இவையெல்லாம் நல்ல நண்பன் மாதிரியே தோற்றமளிப்பான். எந்த நேரத்தில் அவன் உன்னை கவிழ்ப்பான் என்பது அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். ஆகவே ஒருவனை நண்பனாக்கி கொள்ளும் முன் அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை பற்றி நீ சரியாக தெரிந்த பின்புதான் அவனிடம் உன் ரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நன்றாக ஆராய்ந்து இவன் நல்லவன்தான் என்று கண்டபின் ஒருவனை நண்பனாக்கி கொண்டு விட்டால் பிறகு அவன் மேல் சந்தேகப்படக்கூடாது. அவசரத்தில் ஒருவனை நம்பிவிடுவதும் நம்பிக்கைக்கு உரியவன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனை சந்தேகிப்பதும் தீராத துயரத்தை தரும் என்றான் வள்ளுவன். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறது திருவள்ளுவனின் திருக்குறள். இதெல்லாம் சரி, நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது எப்படி? யாரோடு நீ பழக ஆரம்பிக்கிறாயோ அவனோடு நீ இனிமையாக பழக வேண்டும். கொஞ்ச காலத்திற்கு அதை நீ நட்பாக கருதக்கூடாது, வெறும் பழக்கமாகத்தான் கருத வேண்டும். உனக்கு கஷ்டம் வந்தபோது அவன் கை கொடுத்தால், உன்னை பற்றி நல்லவிதமாக நீ இல்லாத இடத்தில் அவன் பேசுவதை கேள்விப்பட்டால், பிறர் உன்னை பற்றி தவறாக பேசும்போது அவன் தடுத்து பேசியதாக அறிந்தால் அவனை நீ நம்பத் தொடங்கலாம். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளை கேள்விப்பட்ட பிறகுதான் அவனை நண்பனாக நீ விரித்து கொள்ள வேண்டும். பல இடங்களில் ஒரே மாதிரி ஒருவன் நடிக்க முடியாது. ஆகவே உன்மீது அவன் வைக்கும் அன்பும் உண்மையாகத்தான் இருக்க முடியும். நட்பு என்பது வெறும் முகஸ்துதி அல்ல, ஆபத்தில் உதவுவதே நட்பு. நீ அழும்போது உண்மையிலேயே அவனுக்கும் அழுகை வருகிறது என்றால் அதுதான் உண்மையான நட்பு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்றான் வள்ளுவன். நண்பர்களை 3 வகைகளாக பிரிக்கிறது ஒரு பழைய பாடல். பாடல் மறந்து போய்விட்டது, விளக்கம் இதுதான். 1 பனைமரம் போன்ற நண்பர்கள், 2 தென்னை மரம் போன்ற நண்பர்கள், 3 வாழைமரம் போன்ற நண்பர்கள். பனைமரம் யாராலும் நட்டு வைக்கப்பட்டதல்ல. பனம்பழத்தை தேடி யாரும் புதைப்பதில்லை, அது தானாகவே முளைக்கிறது. தனக்கு கிடைத்த தண்ணீரை குடித்து தானாகவே வளர்கிறது. தனது உடம்பையும் ஓலையையும் நுங்கையும் அது உலகத்திற்கு தருகிறது. நம்மிடம் எந்த உதவியையும் எதிர்பாராமல் நமக்கு உதவுகிறவன் பனைமரம் போன்ற நண்பன். தென்னை மரம் நம்மால் நடப்படுகிறது. அதற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி வளர்த்தால்தான் அது நமக்கு பலன் தருகிறது. அதுபோல நம்மிடம் அவ்வப்போது உதவி பெற்று கொண்டு நண்பனாக இருக்கிறவன் தென்னை மரத்துக்கு இணையான நண்பன். வாழை மரமோ நாம் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தால்தான் நமக்கு பலன் தருகிறது. அதுபோல தினமும் நம்மிடம் உதவி பெற்று கொள்கிறவன் வாழை மரம் போன்ற நண்பன். இந்த 3 பேரில் பனைமரம் போன்ற நண்பனே நீ தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய சிறந்த நண்பன். எனக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் சிலர் கிடைத்தார்கள். எனக்கு கிடைத்த நண்பர்களில் 100க்கு 1-2 அப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தார்கள் என்பது பொருத்தம். மற்றவர்கள் எல்லோரும் என்னிடம் பணம் பறிப்பதற்காகவே நண்பர்களாக இருந்தார்கள். அதிலே நான் ஏமாளியாக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்வதில் வெட்கமில்லை. ஆனால் என்னை ஏமாற்றிய நண்பர்களெல்லாம் இன்று செல்வாக்கு இழந்து கோழி மேய்க்கிறார்கள் என்பதை எண்ணும்போது சிநேகித துரோகிகளுக்கு இறைவன் அளிக்கும் தண்டனையை கண்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவர்களுக்கு அந்த அனுபவம் வரக்கூடாது என்பதற்காகவே இதை நான் எழுதுகிறேன். இந்துக்களின் இதிகாசங்கள் நல்ல நண்பன் எப்படி இருப்பான் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஸ்ரீராமனுக்கு கிடைத்த நண்பர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்தால் துன்பங்களே இல்லாமல் போய்விடும்.
ஸ்ரீராமனின் துன்பங்களை யார் யார் பங்கு போட்டு கொண்டார்கள்? அதை ஸ்ரீராமனின் வாய்மொழியாக கம்பன் இப்படி சொல்கிறான். குகனொடும் ஐவரானோம் முன்பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முறை அன்பின் வந்த அகமலர் காதலைய நின்னொடும் எழுவரானோம். வேடனன் நண்பனான போது வேடனனை பார்த்து ஸ்ரீராமன் சொன்ன வார்த்தைகள் இவை. வேடனா, நானும் இலக்குவனும் பரதனும் சத்துருகனும் 4 சகோதரர்களாக பிறந்தோம். கங்கை இருகரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் குகனை சந்தித்த போது நாங்கள் 5வரானோம். சுக்ரீவன் எங்களோடு சேர்ந்தபோது நாங்கள் 6வரானோம். உன்னை சேர்ந்த இப்போது 7வராகி விட்டோம். ஆம், ஸ்ரீராமனுக்கு அவர்கள் செலுத்திய அன்பு காணிக்கை ஸ்ரீராமனுடைய சகோதரர்களாகவே அவர்களை ஆக்கிவிட்டது. நல்ல நட்புக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அவையெல்லாம் கூடி வாய்க்க பெற்ற ஒருவன் நண்பனாக மட்டுமின்றி சகோதரனாகவும் ஆகிவிடுகிறான். நண்பர்கள் தனக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காகவே தன் சொந்த சகோதரர்களையே விரோதித்து கொண்டு செஞ்சோற்று கடன் கழித்து ஒருவன் மகாபாரதத்தில் காட்சியளிக்கிறான். அவனே கர்ணன். கர்ணன் குந்தியின் மூத்த மகன், பாண்டவர்களின் சகோதரன். கௌரவர்கள் கர்ணனிடம் பாராட்டிய நட்புக்காகவும் அவர்கள் கர்ணனுக்கு செய்த உதவிக்காகவும் போர்க்களத்தில் தன் சகோதரர்களையே எதிர்த்தான் கர்ணன். நட்பு என்பதும் செஞ்சோற்று கடன் கழித்து நன்றி செலுத்துவது என்பதும் இந்துக்களின் மரபு. அந்த மரபின் நட்பின் மேன்மையை வலியுறுத்தும் இந்து புராண கதைகள் பல உண்டு. நல்ல மனைவியை எப்படி இறைவன் அருளுகிறானோ அப்படியே நல்ல நண்பர்களையும் அருளுமாறு இறைவனை பிரார்த்திப்பது நல்லது. இவ்வாறு நல்ல நண்பன் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.